السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய தொகுத்த ஷரஹுஸ் சுன்னா என்ற கிதாபினுடைய விரிவுரையினுடைய இரண்டாவது தொடரிலே நாம் இருக்கிறோம். கடந்த தொடர் மிக விரிவாக நீண்ட நேரம் செய்யப்பட்டது. ஆனால் அடுத்தடுத்த எனது தொடர்களை முடிந்தவரை சுருக்கமாக உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன். கடந்த தொடரில் இந்த கிதாபு சம்பந்தமாக நாம் எந்த விரிவுரையை உங்களுக்கு வழங்குகிறோம் என்பது சம்பந்தமாக நான் ஒரு விளக்கத்தை வழங்கினேன். இந்த கிதாபு இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்களுடையது. இந்த கிதாபுக்கு பலரும் விரிவுரை விளக்கங்களை எழுதியிருக்கிறார்கள். கடந்த காலங்களிலும் நவீன காலங்களிலும் இதற்கு பல்வேறு சேவைகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த கிதாபுக்கு. அந்த வகையிலே பலரது விரிவுரைகள் இருந்தாலும் நவீன காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாமா சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய விரிவுரையை உங்களுக்கு நான் தமிழிலே வழங்குவதாக சொன்னேன். கடந்த வகுப்பில் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவர்கள் வழங்கிய அந்த முன்னுரையை நான் உங்களுக்கு சுருக்கமாக மேலதிகமான சில தகவல்களோடு வழங்கினேன். அந்த முன்னுரை இந்த கிதாபை பற்றியும் இமாம் அவர்கள் இந்த கிதாபிலே கையாண்டிருக்கிற முறைமைகள், இந்த கிதாபிலே என்னென்ன தகவல்கள் இருக்கிறது என்ற உள்ளடக்கம், சில கலை சொற்களுக்கான சுருக்கமான விளக்கங்களை சென்ற தொடரிலே நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன். இன்றைய இந்த தொடரில் இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்களது இந்த ஹுத்பத்துல் கிதாப்னு சொல்லுவாங்க. ஒரு கிதாபை எழுதும்போது ஆரம்பமாக அல்லாவை புகழ்ந்து நபி மீது ஸலவாத்து சொல்லி ஒரு சில வரிகளை எழுதுவார்கள் இமாம்கள். உதாரணமாக ஹுத்பா ஒரு உரை நிகழ்த்தும் போது நாம் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹுன்னு ஓதுவோம். ஜும்மாக்களில் ஓதுவார்கள். அதே மாதிரி சாதாரணமான நிகழ்வுகளின் போது ஓதுவார்கள். ஆரம்பகால இமாம்கள் சலஃபிகள் இந்த வழிமுறையை கையாண்டுதான் அவர்களது நூல்களை எழுதியிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஆரம்பமாக மிகச் சுருக்கமான ஒரு ஆரம்ப உரையை செய்துவிட்டு இந்த கிதாபினுடைய நேரடியான விடயங்களுக்குள் அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள். அந்த மிகச் சுருக்கமான அந்த வரிகளுக்கு இமாம் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவர்கள் ஒரு விரிவுரையை வழங்கியிருக்கிறார்கள். கண்டிப்பாக ஒரு கிதாபை நாம் ஆரம்பத்திலே படிக்கும்போது இந்த விரிவுரைகளை நாம் தெரிந்து கொள்வது மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்ற அடிப்படையில் அதனையும் உங்களுக்கு வழங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். முதலாவது இமாம் அல் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த சுருக்கமான ஆரம்ப உரையை உங்களுக்கு அரபியிலும் தமிழிலும் வழங்கிவிட்டு அது சம்பந்தமான விளக்கங்களை உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லில் இஸ்லாம் வ மன்ன அலைனா வ அக்ரஜனா ஃபீ கைரி உம்மத்தின் ஃபனஸ்அலுஹு தௌஃபீக லிமா யுஹிப்பு வ யர்தா வல் ஹிஃப்ல மிம்மா யக்ரஹு வ யஸ்கது. இவ்வளவுதான் ஆரம்ப உரை. இதுக்கு பிறகு கிதாபினுடைய அந்த ஷரஹு சுன்னா என்கிற அந்த சுன்னா பற்றிய நேரடியான விளக்கத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இவ்வளவுதான் அவங்களோட ஆரம்பம். அப்போ இந்த ஆரம்ப பகுதிகளை நமது இமாம் அதாவது அல்லாமா சாலிஹ் அல் ஃபௌசான் அவர்கள் மிக தெளிவாக ஒரு விரிவுரையும் செய்திருக்கிறார்கள். எப்பவும் ஒரு கிதாபினுடைய ஆரம்பத்தில் இந்த விரிவுரையை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த வகையில் முதலாவது இதனுடைய தமிழ் பகுதியை உங்களுக்கு வழங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா விதமான சகல புகழ்ச்சிகளும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லதி ஹதானா லில் இஸ்லாம், அவன்தான் எங்களுக்கு இஸ்லாத்திலே வழிகாட்டினான், சரியான பாதையை இந்த இஸ்லாத்தின் மூலம் காட்டினான். வ மன்ன அலைனா பி, இந்த இஸ்லாத்தை கொண்டே அவன் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். வ அக்ரஜனா ஃபீ கைரி உம்மத்தின், மிகச்சிறந்த ஒரு சமூகத்திலே எங்களை அவன் வெளியாக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்னு சொல்லிட்டு மூன்று விஷயங்களை சொல்றாங்க. ஹதானா லில் இஸ்லாம்,
அவன் இஸ்லாத்துக்காக எங்களுக்கு வழிகாட்டினான். வமன்ன அலைனா பிஹி, இஸ்லாத்தை கொண்டு எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். வ அஹ்ரஜனா ஃபீ கைரி உம்மத்தின், எங்களை மிகச்சிறந்த ஒரு சமுதாயத்திலே வெளியாக்கியிருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஃபனஸ்அலுஹு தௌஃபீக, நாம் அல்லாஹ்விடத்திலே வாய்ப்பை அல்லது பொருத்தப்பாட்டை, தௌஃபீக்கை கேட்கிறோம். எதற்கு? லிமா யுஹிப்பு வயர்தா, அவன் விரும்பக்கூடிய, அவன் திருப்திப்படக்கூடிய செயல்களை செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் தௌஃபீக், வாய்ப்பை கேட்கின்றோம், சந்தர்ப்பத்தை கேட்கின்றோம். வல் ஹிஃப்ல, அவனிடத்திலே நாம் பாதுகாப்பு தேடுகிறோம், நம்மை பாதுகாக்குமாறு அல்லாஹ்வை வேண்டுகிறோம். மிம்மா யக்ரஹு வயஸ்ஹத்து, அவன் வெறுக்கக்கூடியவைகளிலிருந்தும் அவன் கோபப்படக்கூடியவைகளிலிருந்தும். சகோதரர்களே, இவ்வளவுதான் இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்கட ஆரம்ப உரை. இதோட அந்த கிதாபை ஆரம்பிச்சிருவாங்க. சுன்னாண்டா என்னன்னு ஆரம்பிப்பாங்க. இதுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த ஷரஹை நாம் முதலாவது தெளிவுபடுத்துகிறேன். இதான் இன்றைய பாடம். ஹாதிஹி ஹுத்பத்துல் கிதாப், இதுதான் இந்த கிதாபினுடைய ஹுத்பா. ஹுத்பத்துல் கிதாப், ஹுத்பத்துல் ஹாஜான்னு சொல்லுவாங்க. விளங்குதா? ஹுத்பா ஓதும் போது ஆரம்பத்தில் செய்யக்கூடிய அந்த இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு சொல்லக்கூடியது உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் ஒரு மனிதர் சந்திக்க வந்தார். வந்து உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது, நான் உங்களை வைத்தியம் பண்ண வந்திருக்கிறேன்றெல்லாம் சொன்னார். சஹீஹ் முஸ்லிமில் கிதாபுல் ஜும்மாவில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அவர் யமனிலிருந்து வந்திருக்கக்கூடியவர். அவர் பைத்தியம், இந்த மாதிரியான சுகமில்லாதவங்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடியவர். அவர் சொல்கிறார், நான் நிறைய பேருக்கு வைத்தியம் பார்த்திக்கிறேன், நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் நல்ல ஒரு மனுஷன் திடீர்னு உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஆரம்பத்தில் ஓதக்கூடிய இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினான்னு ஓதுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் ஆச்சரியப்பட்டு இது ஒரு பைத்தியக்காரன் சொல்றது இல்லைன்னு அவர் இஸ்லாத்துக்குள்ளே வந்தார்ன்ற விஷயமெல்லாம் நாங்கள் படிச்சுக்கிறோம். அப்போது பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த வழிமுறையை கையாளுவார்கள். அப்போ இமாம் அவர்கள் இதை சொல்லிப்போட சொல்கிறாங்க. இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஹுத்பத்துல் கிதாபு தான் இந்த ஆரம்ப வரிகள். ஃபபதஅ அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்பதை கொண்டு தன்னுடைய இந்த எழுத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அமலம் பிஸ் சுன்னா, இது சுன்னாவிலே உள்ள ஒரு அமலாகும், நபியுடைய வழிமுறையாகும். நான் ஏற்கனவே சொன்னது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஆரம்பமாக இந்த மாதிரி செய்வது நபி வழி, சுன்னாவாகும். சலஃபு சாலிஹீன்களும் இதை செய்திருக்கிறார்கள். ஹாக்கதா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்மதுல்லாஹ வ யுஸ்னி அலைஹி ஃபீ கிதாபத்திஹி வ முகாத்தபாத்திஹி, அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய எழுத்துக்களின் போதும் தங்களுடைய உரைகளின் போதும் அல்லாஹ்வை புகழ்ந்துதான் அதை ஆரம்பிப்பார்கள். வஹாகதா கான ஸலஃபு ஸாலிஹ் வ அஹ்லுல் இல்ம், இப்படித்தான் ஸலஃபு ஸாலிஹீன்கள், நமது முன்னோர்கள், இந்த நேர்வழியில் இருந்த முன்னோர்கள், வ அஹ்லுல் இல்ம், அறிவுள்ளவர்கள், அறிஞர்கள், இப்படித்தான் தங்களது பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். யப்தூன குத்துபஹும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், தங்களது எழுத்துக்களை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை கொண்டு ஆரம்பிப்பார்கள். இக்திதாஅன் பில் கிதாபில் அசீஸ், அல்லாஹ்வுடைய குர்ஆனில் அவன் எப்படி தன்னுடைய சூறாக்களை ஆரம்பிக்கின்றானோ அதை பின்பற்றி தங்களது எழுத்துக்களில் இப்படி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுவாங்க. பொதுவாக நபியுடைய வழிமுறையிலும் எழுத்துக்களின் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது பிஃஅலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய செயல். எப்பவுமே அல்லாஹ்வை புகழ்ந்துதான் தங்களது நிகழ்வுகளை ஆரம்பிப்பார்கள். ஃபஇன்னஹு கான இதா அராத அன் யக்தும், அவர்கள் உரை நிகழ்த்த ஆரம்பித்தால், அவ் யதகல்லமு அவ் யுனப்பிஹு அலா ஷை, பேசவோ அல்லது உரை நிகழ்த்தவோ அல்லது எதையாவது பற்றி எச்சரிக்கை செய்வதற்கோ அல்லாஹ்வுடைய தூதர் நாடினால் யஹ்மதுல்லாஹ வ யுஸ்னி அலைஹி, அல்லாஹ்வை போற்றி புகழுவார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை. சும்ம யுபையினு மா யுரீது பயானஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம்,
அதற்கு பிறகு எதை தெளிவுபடுத்த நாடுவார்களோ அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்துவார்கள். எனவே இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுத்தில் ஆரம்பிப்பதும், அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து துதித்து ஒரு உரையை அல்லது ஒரு எழுத்தை ஆரம்பிப்பது சுன்னாவிலே உள்ள ஒரு விடயம் என்பதை இமாம் அவர்கள் மிகச் சுருக்கமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவேதான் ஃபல் முஅல்லிஃபு ககைரிஹி நஹஜ ஹாதல் மன்ஹஜ், இதை இந்த கிதாபை எழுதிய இமாம் பர்பஹாரி உட்பட ஏனைய இமாம்களும் இது போன்ற வழிமுறைகளை இந்த சுன்னாவை தங்களுடைய எழுத்துக்களிலே கையாண்டார்கள். முக்ததியன் பிமா சலஃப வஹுவல் பதாஅத்து பில்ஹம்துலில்லாஹ், அதாவது சலஃபுகள் எந்த வழிமுறையிலே சென்றார்களோ அந்த வழிமுறையை பின்பற்றி அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பித்தார்கள். இப்போது அல்ஹம்துலில்லாஹ்னா என்ன? இப்போ நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது கூட நாம் ஓதுறோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம ஓதுறோம். இதில் அல்ஹம்து அப்படின்றது என்ன? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றோம். இதில் அர்த்தம் என்னன்னு சொன்னா, அதாவது ஜமீஉல் மஹாமிதி லில்லாஹி அஸ்ஸ வஜல், எல்லா விதமான புகழும் அல்லாஹ்வுக்குரியது. இந்த அல்ஹம்துலில்லாஹ்ல வரக்கூடிய ஹம்துன்னா புகழ், பொதுவாக புகழுக்கு சொல்லுது. அல்ஹம்து அப்படின்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணினா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த இதில் வரக்கூடிய இந்த அல் இருக்குது, இந்த அல் என்பது அரபு இலக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அல் பல வகையில் பயன்படுத்தப்படும். அல் அல் முஅர்ரிஃபா அல்லது தாரீஃபியா அல்லது அல் ஜின்சியா அல் அஸ்ஸாயிதா, அதே மாதிரி இந்த தாரீஃபியால பல வகையான விஷயங்களை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி அல் இஸ்திக்ராகியான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அல் ஹம்துன்னு சொன்னா எல்லா புகழும் அர்த்தம். இந்த அல் வரக்கூடியது இஸ்திக்ராகியா, சகல விதமான புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்குரியதுன்னு அர்த்தம். நாம தொழுகையில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்றோம்னா என்ன அர்த்தம்னா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியது. ஐ ஜமீஉல் மஹாமிதி லில்லாஹி அஸ்ஸ வஜல், எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் புகழ். எனவே வல்ஹம்து அப்படின்னு சொல்றது ஹுவல் மத்ஹ், அது புகழ்ச்சியாகும். அதே மாதிரி அஸ்ஸனா பாராட்டு, யாருக்கு? அலல் மம்தூஹி, யாருக்கு அந்த புகழ்ச்சியும் பாராட்டும் உரியதோ அந்த ரப்பை புகழுவது பாராட்டுவது. அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹு தஆலாவை பாராட்டுவதாகும். அல்லாஹ்வை பொறுத்தவரையும் யுஹ்மது லிதாத்திஹி வ யுஹ்மது லி அஸ்மாஇஹி வ சிஃபாத்தி, அல்லாஹ் அவனுடைய தாத்திலும் அவனுடைய பெயர்கள் பண்புகளிலும் அவன் புகழுக்குரியவன். அவன் தன்னளவிலே அவன் புகழ்ச்சிக்குரியவன், எந்த குறைபாடும் இல்லாத எல்லா வகையான புகழுக்கும் சொந்தக்காரன். அவனுடைய பெயர்கள் பண்புகள் எந்த குறைபாடும் இல்லாமல் முழுமையாக புகழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. வயுஹ்மது சுப்ஹானஹு அலா நிஅமிஹி ظாஹிரா வல் பாத்தினா, அல்லாஹு தஆலா அவனுக்கு அவன் வழங்கிய அருட்கொடைகள், அவன் நமக்கு தெரிந்த வெளிப்படையான அருட்கொடைகளும் அல்லது நமக்கு தெரியாமல் நமக்குள் மறைந்திருக்கிற மிகப்பெரிய நிஅமத்துகளும் அல்லாஹ்வுக்குரிய, அதற்காக அவன் புகழப்படுகிறான். வஅஃஆலிஹி, அவனுடைய செயல்கள் புகழ்ச்சிக்குரியது. அவன் நாடியதை செய்கிறான், நாடிய போது செய்கிறான். அவன் இந்த உலகத்தில் யாரை உயர்த்தணுமோ உயர்த்துறான், யாரை தாழ்த்தணுமோ தாழ்த்துறான், யாருக்கு ஆட்சியை கொடுக்கணுமோ கொடுக்குறான், யாரிடமிருந்து ஆட்சியை பறிக்கணுமோ பறிக்கிறான். எனவே அவனுடைய செயல் எதுவுமே குறைபாடு உள்ளதல்ல. எதை செய்தாலும் அவன் சரியாக செய்வான், உண்மையாக செய்வான். ஃபஆலுல் லிமா யுரீத், அவன் நாடுவதை செய்வான். அவன் ஒன்றை செய்ய நாடினால் குன் ஃபயகூன், ஆகிவிடும், அவ்வளவுதான். அப்ப அவன் புகழுக்குரியவன். எனவே யுஹ்மது, அவன் எல்லா வகையிலும் புகழுக்குரியவன். ஃபலஹு ஜமீஉ அன்வாஇல் ஹம்த், அவனுக்கு எல்லா விதமான புகழ்ச்சிகளும் உரித்தானது. லிஅன்ன ஜமீஅன் நிஅமி மின்ஹு சுப்ஹானஹு வ தஆலா, எல்லா வகையான அருட்கொடைகளும் அல்லாஹ்விடத்தில் இருந்து தான் வருது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர அருள் புரிகின்றவன் யாரும் இல்லை. மன்னிப்பு அவனுடைய அருட்கொடை, அவன் தரக்கூடிய ரிஸ்க் எல்லாமே அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான், அவனிடம் இருந்து தான் எல்லாமே வருது. அம்மா கைருஹு, அல்லாஹ் அல்லாத சிலரும் இந்த உலகத்தில் புகழப்படுறாங்க. அது உண்மைக்கும் புகழப்படுறாங்க, பொய்க்கு இந்த அரசியல்வாதிகளை புகழ்ற மாதிரி பொய்க்கும் புகழ்றாங்க. அரசியல் காலத்தில் நமக்கு தெரியும், தூக்கி தலையில் வைப்பாங்க, இவர் தான் எல்லாமே, இவர் தான் தீர்க்கதரிசி, இவர் தான் சமுதாயத்துக்கு எல்லாம் செய்வார், இவர் இல்லாமல் ஒன்றுமில்லை. அதெல்லாம் பொய் புகழ்ச்சி. அப்போ பொய்க்கும் உண்மைக்கும் சில நேரம் தேவையான மனிதர்களும் புகழப்படலாம். வயுஹ்மது அம்மா கைருஹு
அல்லாஹ் அல்லாதவர்கள் புகழப்படுகிறார்கள். ஃபயுஹ்மது அலா கத்ரி மா யுஸ்தி மினல் ஜமீல், அவர்களிடமிருந்து பெறப்படுகிற வெளிப்படுகிற சில நல்லவைகளுக்காக சில மனிதர்களும் புகழப்படலாம். இதில் வரையறையெல்லாம் இருக்குது. நாம் அதை தனியான ஒரு தலைப்பில் பார்க்கலாம். சில விஷயங்களை நான் அதுக்குரிய இடத்துல பேசுகிறேன் சொல்லும்போது நீங்கள் நினைக்கக்கூடாது என்னத்துக்கு இப்போ சொல்லலாம் தானே. ஏன்னா கிதாப்லேயும் அதை பற்றி இமாம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. நான் இங்கனையும் 10 நிமிஷம் பேசிட்டு கிதாபுக்குள்ளே நான் விளக்கத்துக்குள்ளே போய் அங்கேயும் பேசினா அது ரொம்ப நீளமாக இந்த தொடர் போகக்கூடாதுன்றதுக்காக அந்தந்த இடங்களில் நான் அது பற்றிய தெளிவான விஷயங்களை சொல்லுவேன். அப்போ இந்த உலகத்தில் சிலர் புகழப்படுறாங்க. பொதுவாக மனுஷனை புகழும்போது உள்ள ஒரு விஷயத்தை சொல்லி நாம் புகழலாம். அதுவும் முகத்துக்கு முன்னுக்கு புகழ்றதை இஸ்லாம் விரும்பலை. ஏன்னா இதா ரஐத்துமுல் மத்தாஹீன ஃபஹ்சூஃபி உஜூஹிமு துராப், நீங்கள் முகத்துக்கு முன்னால் புகழ்றவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட முகத்தில் தூக்கி மண்ணை போடுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். அரசியல் மீட்டிங்கு போகும்போது கையில் மண்ணளிக்கு தான் போகணும், அவ்வளோ பேருக்கும் போடணும். ஏன்னா அந்த அளவுக்கு புகழுவாங்க. அப்போ இந்த உலகத்தில் சில செயல்களுக்காக சிலர் மாஷா அல்லாஹ் நல்ல வேலை செஞ்சுக்கிறாருன்னு நம்ம புகழணும். அந்த புகழ்ச்சிக்கு யாரை புகழலாம்? உதாரணமாக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொர்க்கவாதின்னாங்க, மிகப்பெரிய புகழ்ச்சி. அப்போ யார் புகழ்வதனால் அவங்க அதாவது இந்த பெருமை, அதே மாதிரி இந்த ரியா, அதாவது முகஸ்துதிக்கு உட்பட மாட்டாங்களோ அந்த மாதிரியான ஆட்களை நாம புகழ்வது தப்பில்லை. அது தனியான ஒரு தலைப்பு. அப்போ இந்த மனிதர்களும் சில அவர்களுடைய செயல்களுக்காக புகழப்படுகிறார்கள். வலாக்கின்னல் ஹம்துல் இந்த என்றாலும் அல்லாஹ்வுடைய அந்த புகழுக்கும் மனுஷனை அவனுடைய ஏதாவது ஒரு செயலை வச்சு நம்ம அவனை புகழும். ஒரு வேலையை நல்லா செஞ்சுட்டான், மாஷா அல்லாஹ் அழகாக செஞ்சு முடிச்சிட்டான்ப்பா, மாஷா அல்லாஹ் நல்லா படிக்கிறான், நல்லா கணக்கு எழுதுறான், ஏன்னா நல்லா அழகாக இருக்கிறான் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களுக்காக வேண்டி மனுஷனை புகழ்றாங்க. அந்த புகழ்ச்சி கூடுமா இல்லையா என்பது ஒரு தனியான ஆய்வு. வலாக்கின்னல் ஹம்துல் முத்லகுல் காமிலு ஷாமில், அதாவது எல்லா புகழ்ச்சியும் முழுமையான அல்லாஹ், அதாவது எல்லா வகையான விஷயங்களையும் உள்ளடக்கிய அந்த புகழ்ச்சி என்பது அல்லாஹ்வுக்கு உரியது மட்டும்தான். ஃபலா யஜூஸு லக அன் தகூல அல்ஹம்து லிஃபுலானி, நீ இப்படி சொல்ல இயலாது எல்லா புகழும் இந்த மனிதருக்கே, எல்லா புகழும் இந்த ஜனாதிபதிக்கே, எல்லா புகழும் இந்த அமைச்சருக்கே, எல்லா புகழும் என் தந்தைக்கே என்று ஒரு குறிப்பிட்ட நபரை அல்ஹம்து லிஃபுலானி அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்? எல்லா புகழும் என்று நீ சொல்றதா இருந்தா படைச்ச ரப்புக்கு மட்டும்தான். பிமானல் இஸ்திக்ராக், அதாவது இந்த எல்லா புகழும் என்ற அர்த்தத்தில் நீ மனிதர்களை புகழக்கூடாது. அல்ஹம்து லி அபி, அப்படிதானே, அல்ஹம்து லி வசீரி நாம சொல்லக்கூடாது. அல்ஹம்து லி ஹாதா ஃபுலான், அல்ஹம்து லி சதீகி, என்னுடைய நண்பனுக்கு எல்லா புகழும் என்று எல்லா புகழும் அர்த்தம் வரக்கூடிய மாதிரி சொல்லக்கூடாது. ஹாதா லா யஜூசு இல்லா லில்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அல்ஹம்து என்ற அந்த வார்த்தையை சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம். சூரா அல் ஃபாத்திஹால நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா புகழும் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு. அவன் யாரு? ரப்புல் ஆலமீன், அகிலங்களின் ரப்பாகி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும் என்று நாம சொல்றோம் சூரா ஃபாத்திஹால. அதே மாதிரி சூரா அன்ஆம்ல ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன்தான் வானம் பூமியெல்லாம் படைத்திருக்கிறான். வானம் பூமியெல்லாம் படைச்சதுன்னு யாரையா புகழலுமா? அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் எல்லா புகழும். அல்லாஹ்வுக்கே அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் வஜஅல ظுலுமாதி வன்னூர், அவன்தான் இருள்களையும் வெளிச்சத்தையும் படைத்திருக்கிறான். நம்ம அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த். சூரா ஃபாத்திர்ல முதலாவது வசனம். வானம் பூமியை படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நம்ம சொல்றோம். எனவே அம்மா அன் தகூல அஷ்குரு ஃபுலானன் அவ் அஹ்மது ஃபுலானன் அலா கதா வ கதா பிமஅனா தக்ஸீஷ் ஷை அல்லதி மின் அஜ்லி ஹம்தத் மின் ஹமித்தஹு, அதாவது நீ ஒரு மனுஷனுக்கு நான் இந்த ஆளை புகழ்றேன், இந்த ஆளை நான் இன்ன விஷயத்தில் புகழ்றேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு புகழ்ச்சி என்பது ஃபலா பாஸ், கூடாது. அது பிரச்சனை இல்லை. குறிப்பிட்டு நான் இந்த செயலை அழகாக செஞ்சு முடிச்சிட்டார், மாஷா அல்லாஹ் நல்லா செஞ்சுக்கிறார், எனவே அவர் உண்மையிலே புகழப்பட வேண்டியவர் அப்படி நம்ம சொல்கிறோம். இன்ன விஷயத்தை செஞ்சுக்கார், அவர் உண்மையிலே சரியான இந்த விஷயத்தில் அவர் புகழுக்குரியவர் தான், நல்ல ஒரு எழுத்தாளர், புகழ்பெற்ற எழுத்தாளர் அப்படி சொல்லலாம், புகழ்பெற்ற ஒரு கட்டிட கலைஞர், புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வச்சு நீ சொன்னால் தப்பில்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் என்ற அந்த அல்ஹம்து என்ற அந்த வேர்ட், அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் இமாம் அவர்கள் ஆரம்பத்தில் சொல்கிறாங்க. இது முக்கியமான ஒரு தகவல். அம்மா அன் தக்கூல் அல்ஹம்துலி ஃபுலானின் ஃபஹாதா லா, ஏற்கனவே அதை பற்றி சொல்லியாச்சு. அல்லாஹ்வை தவிர இல்லா ஃபி ஹக்கில்லா, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான்
இதை பயன்படுத்த முடியும். சரி, அல்லாஹ் என்று அடுத்த சொல் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துட்டு என்னன்னு அல்லாஹ்ன்ற என்ன? அல்லாஹ் என்பது இஸ்முன் மின் அஸ்மாஇல்லாஹி தஆலா. இது அல்லாஹ்வுடைய ஒரு பெயர், அவனுக்கு மட்டும் உள்ள பெயர். யாரா ஒரு ஆளுக்கு அல்லாஹ்னு பேர் வைக்கலாமா? வைக்கலாது. வைக்கலாம். எப்படி வைக்கலாம்? அப்துல்லான்னு வைக்கலாம், அல்லாஹ்வின் அடிமைன்னு வைக்கலாம். ரஹ்மான் வைக்கலாது, அப்துர் ரஹ்மான் வைக்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய இந்த அல்லாஹ் என்ற பெயர் இருக்குது, இது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. அல்லாஹ்ன்ற என்ன? மஅனாஹு, இதனுடைய கருத்து என்னன்னு சொன்னா அல் மஅலூஹு அல் மஅபூது, வணங்கப்படக்கூடியவன், இலாஹாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவன். அவன் தான் இலாஹ், அவன் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவன். அப்ப எவன் மாத்திரமே இலாஹ் என்று நம்ம சொல்றோமோ, எவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்றோமோ, யாரை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்றோமோ, அவன்தான் இலாஹ், அல்லாஹ். அந்த அல்லாஹ், அல்லாஹ் யாரு? இலாஹுக்கான ஒரே ஒருத்தனுக்கான பேர். யாரையும் அல்லாஹ்னு சொல்லல, அப்துல்லான்னு சொல்லணும், அல்லாஹ்வோட அடிமை. லிஅன்னல் உலூஹியா, உலூஹியா என்பதனுடைய மஅனாஹா அல் உபூதியா. அதாவது உலூஹியா தௌஹீத மூணா பிரிப்பாங்க. நான் இன்ஷா அல்லாஹ் தௌஹீதுடைய பாடத்தில் சொல்லுவேன். அல் உலூஹி அர் ருபூபியா வல் உலூஹியா வல் அஸ்மா வ சிஃபாத். இந்த உலூஹியா என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அல் உபூதியா, அதாவது அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவது. அப்ப வணங்கப்படக்கூடிய அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள பேர் தான் அல்லாஹ் என்ற பேர். வணங்கப்படக்கூடிய கடவுளுக்கான பேர் தான் அல்லாஹ் என்ற. வஹுவ இஸ்முன் லா யுத்லகு இல்லா அலல்லாஹ். இது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இந்த அல்லாஹ் என்ற பெயர் பயன்படுத்தக்கூடாது. வலம் யதஸம்ம பி அஹதின் பிஹி அஹதன் கைரல்லாஹி அபதா. ஒரு போதும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இந்த பெயரை வைக்கக்கூடாது. சில காலத்தில் நம்ம பார்த்தோம், சில உருவங்களை செஞ்சு அதில் அல்லாஹ்னு சொல்லி சொல்லி எரிச்சாங்க. அல்லாஹு தஆலா அவங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக. அல்லாஹ் உடனே யாரையும் தண்டிக்க மாட்டான். அல்லாஹ் தண்டிக்கிறதுக்கு டைம் வச்சுக்கிறான், அந்த நேரத்தில் தான் தண்டிப்பான் அந்த மாதிரி செய்கிறவங்க. அப்போ அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் என்னது, அந்த இலாஹை தவிர யாருக்கும் அல்லாஹ்ன்ற பேர் வைக்கக்கூடாது. எந்த அளவுக்குனா ஹத்தல் ஜபாபிரா வல் கஃபரா வல் மலாஹிதா, பெரும்பெரும் இந்த பூமி அடக்கி ஆண்டதாக சொன்னவர்கள், மிக பெரும் காபிர்கள், அல்லாஹ்வே இல்லை என்று மறுத்தவர்கள் கூட மாமின்ஹும் அஹதுன் சம்மா நஃப்ஸஹு அல்லாஹ், யாருமே தங்களை அல்லாஹ்னு சொல்லல. நீங்க உடனே சொல்லலாம், அப்ப ஃபிரௌன் தன்னை அல்லாஹ்னு தானே சொன்னான். ஃபிரௌன் அல்லாஹ்னு சொல்லல. ஃபிரௌன் எப்படி சொன்னா? மா கால அனல்லாஹ்னு சொல்லல, அல்லாஹ் என்று அவன் சொல்லல. வைன்னமா கால அன ரப்புக்குமுல் அலான்னு சொன்னான். நான் உங்களது எல்லாத்தையும் விட பெரிய ரப்புன்னு சொன்னான். அல்லாஹ்ன்ற பேர் அவன் சொல்லல. ஃபிரௌனா இருந்தால் நான் தான் அல்லாஹ்னு சொல்லல, நான் உங்களது பெரிய ரப்பு. ஏன்னா அந்த ரப்பு என்ற சொல்லு நான் பின்னால் விளக்கப்படுத்துவேன். அது உதாரணமா ரப்புல் பைத்துன்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா வீட்டுக்காரன், வீட்டுக்கு சொந்தக்காரன் அர்த்தம். ரப்புல் அருள்னா பூமிக்கு சொந்தக்காரன் அர்த்தம். யாரு? அல்லாஹ். ஒழுங்கா சொல்லுவார். இப்போ ரப்பு ஷரிக்கான்னு சொல்லுவோம், ஒரு கம்பெனியுடைய ஓனருக்கு சொல்றது. அதனால அந்த அரபு நாட்டுகளில் அர்பாப்னு சொல்லுவாங்க. அது அர்பாப்னு சொல்லக்கூடாது, அது சரியா பார்த்தா ரப்புன்னு தான் சொல்லணும். ரப்பு ஷரிக்கான்னு சொல்லணும், ரப்புல் பைத்துன்னு சொல்லணும். அந்த வகையில் ரப்புண்டு உதாரணமாக ரப்புல் பைத்து ஒழுங்கா சொல்லு, ரப்புல் மஹல் யூஸ் பண்ணலாம், ரப்பு ஷரிக்கான்னு யூஸ் பண்ணலாம். கம்பெனிக்காரன் ஓனர் அர்த்தத்தில் பயன்படுத்துது. அப்போ அந்த ரப்புக்கும் நான் தான் மிக உயர்ந்த ரப்பு அப்படின்னு சொன்னான். ஆனால் அல்லாஹ்னு சொல்லலை. நான் அல்லாஹ், நான் தான் மிகப்பெரிய அல்லாஹ்னு சொல்லலை. நீங்க இதை குர்ஆன்ல பார்க்கலாம், சூரத் நாஸிஆத்ல 24வது வசனம். ஃபஹாதா இஸ்முன் ஹாஸுன் பில்லாஹ். அல்லாஹ் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள பேர் தான், வேற யாருக்கும் பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ் என்ற விஷயத்தை நீங்க வழங்கிப்பீங்க. இப்போ ரப்புல் ஆலமீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது என்ன ரப்புல் ஆலமீன் தான்? ஆலமீன்களுடைய ரப்பு. இந்த ரப்பு என்ற சொல் என்னன்னா அல் மாலிக் அல் முத்தஸர்ரிஃப், அதாவது அவன் அரசன், அதாவது ஆட்சி செய்யக்கூடியவன். அல் முத்தஸர்ரிஃப், விஷயங்களை என்னது அவன் அவன் விரும்பிய விதத்தில் செய்யக்கூடியவன், விரும்பிய விதத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ரப்பு, அவன் தான் ரப்புன்னு சொல்லுவான். இந்த ரப்பு என்பது படைத்தலோடு நிற்கிறவன் இல்லை, படைத்தல் பரிபாலித்தல், படைக்கிறது ஆள்றது, இந்த ரெண்டும் பண்றவன் தான் ரப்புன்னு சொல்லுவோம். அப்ப இந்த ரப்பு என்பது ஆலமீன்களுடைய ரப்பாக இருக்கிறான்னு அர்த்தம். ஆலமீன்டா என்ன? ஜமீஉ ஆலம், இந்த அகிலங்களில் உள்ள அனைத்தும், சிவல்லா அல்லாஹ்வை தவிர படைப்புகள் அனைத்துக்கும் ஆலம்னு சொல்லுவோம். ஜமீஉல் மஹ்லூகாத், எல்லா விதமான படைப்பு, அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்து படைப்புகளுக்கும் குல்லுஹா அவன்தான் ரப்பாக இருக்கிறான். அந்த ஆலமீன் என்ன அர்த்தம்? அல் ஆலம்ன்றது அகிலங்கள் நம்ம சொல்லுவோம், ஆலமீன்
இந்த அகிலங்களில் உள்ள அனைத்துக்கும் அவன் தான் ரப்பு. வானத்துக்கு அவன் தான் ரப்பு, பூமிக்கு அவன் தான் ரப்பு, மலைகளுக்கு அவன் தான் ரப்பு. என்ன மன் ரப்பு சமாவாத்தி வல்லார் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. இதை காபிர்களும் ஏற்றுக்கொள்றாங்க, முஸ்லிம்கள் மட்டுமல்ல. வல இன் சஅல்தஹும் மன் கலக சமாவாத்தி வல் அர்த் லா யகூலுன் அல்லாஹ். வானம் பூமியை படைச்சது யாரு? அல்லாஹ்ன்றாங்க. மன் ரப்பு சமாவாத்தி வல் அர்த், இந்த வானம் பூமியினுடைய ரப்பு யாரு? அல்லாஹ்னு சொல்றாங்க. அப்ப ரப்பு என்பது என்னன்னு கேட்டா, அதாவது படைப்பவன், ஆளுபவன், கண்காணிப்பவன் என்ற அர்த்தத்தில் பயன்படுது. சாதாரணமாக ரப்புல் பைத் வீட்டுக்காரன், வீட்டுக்கு சொந்தக்காரன், ஓனர்னு சொல்லுது. அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தினா சுருங்கிய அர்த்தம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொல்லுது. ரப்புல் ஆலமீன்டா என்னது? இந்த அனைத்து படைப்புகளுக்கும் அவன்தான் ரப். வல்லாஹு ஜல்ல வஅலா ஹுவ ரப்புஹா, அவன்தான் இந்த படைப்பினங்கள் அனைத்துக்கும் ரப்பு. வ காலிகுஹா, இதை அவன்தான் படைத்திருக்கிறான். வ முதப்பிருஹா, அதை ஆட்சி செய்கிறான். வ மஅபூதுஹா, அவன்தான் இதனுடைய வணங்கப்படக்கூடியவனாகவும் இருக்கிறான். வ இலாஹுஹா, இந்த பூமியில் அவன்தான் வணங்குவதற்கு தகுதியான இலாகாகவும் இருக்கிறான். அல்லாஹ் தான் அனைத்துமாக இருக்கிறான் அப்படின்றத இந்த ரப்புல் ஆலமீன்ல நம்ம படிக்கிறோம். அடுத்தது கவுலுஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் நம்ம சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லில் இஸ்லாம். அல் இஸ்லாம் அதாவது எங்களுக்கு நேர் இஸ்லாத்தை கொண்டு நேர்வழி காட்டி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். இப்போ அல்லாஹ் இஸ்லாத்தில் நேர்வழி காட்டினான். அல் இஸ்லாம், இஸ்லாம் இருக்குது, அது அக்பரு நிஅமா, நியமத்துகளிலேயே மிகப்பெரிய நியமத்து இஸ்லாம் தான். இந்த உலகத்தில் மனுஷனுக்கு காணிகர, வீடு, சொத்து, காசு, பணம் எல்லாமே கிடைக்கிறத விட இந்த இஸ்லாம் கிடைச்சா அதை விட நியமத்து இல்லை. இன்றைக்கி மக்களுக்கு இஸ்லாத்தில் வாழ்கிறவங்க கூட இந்த இஸ்லாம் என்ற நியமத்தை விளங்காமல் அதை காலால் மிதிக்கிறத பார்க்குறோம், அந்த வாழ்க்கை முறைகளை புறக்கணிக்கிறத பார்க்குறோம். எனவே இஸ்லாம் என்கிற இந்த வாழ்க்கை முறை யாருக்கு கிடைச்சதோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அருளுக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. முஸ்லீம் சமூகம் அந்த மார்க்கத்தில் பிறந்துட்டாங்கன்ற ஒரு குற்றத்துக்காக என்ன செய்யறேன்னு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இஸ்லாத்தில் எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். வலக்கது தரானா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ்னு அல்லாஹ் சொல்றானே. மனிதர்களில் ஜின்களில் நிறைய பேர் நரகத்துக்கு படைச்சோம். கண்ணை கொடுத்தோம் பார்க்குறான் இல்லை, காதை கொடுத்தோம் கேட்குறான் இல்லை, உள்ளத்தை கொடுக்குறோம் சிந்திக்கிறான் இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி நிறைய பேர் இந்த நியமத்தை நியமத்துண்டே விளங்காமல் இருக்கிறான். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொடுத்துக்கிறான், இந்த கலிமால நம்மளை வாழ வச்சுக்கிறான். ஆனால் இது இவ்வளவு பெரிய நியமத்தா என்று நமக்கு தெரியல. நம்ம நியமத்துன்னு நினைக்கிற இந்த 5 10 காசு, இந்த உலகத்தில் உள்ள அற்பமானவைகளை தான் நியமத்துன்னு நினைக்கிறோம். அப்போ அல்லாஹு தாலா இந்த இஸ்லாத்துக்கு நம்மளைய நேர்வழியில் நம்மளைய வாழ வச்சுக்கிறது தான் அக்பரு நியமம், மிகப்பெரிய நியமத்து. அதாங்க, நமக்கு கோடிக்கணக்கான சொத்து இருந்தால் கூட போட்டுட்டு மூத்தா போயிடும். பணம் இருந்தால் பிரயோசனம் இல்லை, வீடு வாசல் பிரயோசனம் இல்லை, வாகனம் பிரயோசனம் இல்லை, சொத்து பிள்ளைகள் பிரயோசனம் இல்லை. இந்த உலகத்தில் என்ன கிடைச்சாலும் நமக்கு அதால் மறுமையில் ஒன்றும் இல்லை, அதை கொண்டு நன்மை செஞ்சிருந்தாலே. அப்போ உண்மையான பெரிய நியமத்து எது? இஸ்லாம். அல்லாஹ் சொல்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தில் உங்களோட மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்களுக்கு என்னுடைய நியமத்துகளையும் நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனம், உங்களுக்கு இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே அத்மம்து அலைக்கும் நிஅமத்தின் தான், இந்த இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் என்னுடைய நியமத்தை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன். எவ்வளோ பெரிய நியமத் சகோதரர்களே! இந்த மார்க்கத்தை நம்ம எப்போ நியமத்துன்னு பார்க்குறோம்? இதெல்லாம் என்னப்பா நமக்கு என்ன, இதெல்லாம் என்ன தந்திக்கிறான்னு நானும் நினைக்கிறேன், நீங்களும் நினைக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. எனவே அல்லாஹ் இந்த நியமத்து ஆகப்பெரிய நியமத்து, அதனால தான் புகழ்ச்சி அல்லாஹ். அல்லாஹ் இந்த இஸ்லாத்தில் என்ன படைச்சி இந்த வாழ வச்சுக்கிறே, அதை விட ஒரு நியமத்து இருக்குதா? சுப்ஹானல்லாஹ், விளங்குதா சொல்றது? இது மிக முக்கியமான ஒன்று. எனவே தான் ஃபபில் இஸ்லாம் தம்மத்தின் நியமத்து அலல் முஸ்லிம், இஸ்லாத்தை கொண்டுதான் முஸ்லிம்களுக்கு அவனுடைய நியமத்து முழுமை பெற்றிருக்கிறது. வல்லாஹு ஜல்ல வஅலா யகூல், அல்லாஹு தஆலா சூரா யூனுஸ்ல இதை சொல்றான். யா அய்யுஹன் நாஸ் قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. சூரா யூனுஸ்ல சொல்றான் அல்லாஹ், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும்,
உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு நல்லுபதேசம் வந்துவிட்டது. வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு அது நிவாரணியாக இருக்கிறது. வஹுதன் வ ரஹ்மத்துன், நேர்வழி காட்டக்கூடிய நேர்வழியாக, ரஹ்மத்தாக, அருளாக மூமின்களுக்கு இருக்கிறது. குல், நபியே அவர்களுக்கு சொல்லுங்கள், பிஃபத்லில்லாஹி வ ரஹ்மத்தி, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் அவனுடைய இரக்கத்தை கொண்டும், ஃபபிஸாலிக ஃபல்யஃப்ரஹு, இதை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுங்கள். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் சேர்த்து வைக்கக்கூடியவைகளிலேயே இந்த நிஅமத்து தான் மிகச் சிறந்ததாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த இஸ்லாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்க மிகப்பெரிய நிஅமத். நம்ம அல்லாஹு தஆலா நம்மளோட உள்ளத்தை விசாலமாக்கணும். எத்தனை பேர் இந்த நிஅமத்தை சிந்திக்கிறோம், இந்த நிஅமத்தை நமது வாழ்க்கையில் அல்லாஹ் செஞ்ச நிஅமத்தாக ஏற்று அந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்தி இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழுகிறோம் என்று நாம் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்படுகிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஃபதுலுல்லாஹ் என்பது ஹுவல் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடை என்பது இஸ்லாம் ஆகும். ஒரு ரஹ்மா என்பது ஹியல் குர்ஆன், ரஹ்மா என்று சொல்வது அது குர்ஆன் ஆகும். ஃபல்யஃப்ரஹு பில் இஸ்லாமி வபில் குர்ஆன், எனவே நீங்கள் குர்ஆனை கொண்டும் இஸ்லாத்தை கொண்டுமே நீங்கள் சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சூரா யூனுஸ்ல சொல்றோம். வஹாதா ஃபீஹில் இஅ்திராஃப், இதில் நாங்கள் இஅ்திராஃப், அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அந்த நிஅமத்துகளை ஏற்றுக்கொள்கிற ஒரு இஅ்திராஃப் இருக்குது. இஅ்திராஃப்னா நாங்கள் எக்ஸெப்ட் பண்ணுறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். நமக்குள்ள அல்லாஹ் இவ்வளவு நிஅமத்தை தந்திருக்கிறான் என்று நாங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுவது இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அவன் நிஅமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி? ஃபீஹி வஹாதா ஃபீஹில் இஅ்திராஃபு மின்க பிஅன்னல் ஃபத்ல லில்லாஹ், நாம் என்ன சொல்றோம்? எல்லா விதமான அருட்கொடையும் அல்லாஹ்வுக்குரியது என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஃபி ஹிதாயத்திக்க லில் இஸ்லாம், உன்னுடைய நேர்வழியை கொண்டுதான், உன்னுடைய ஹிதாயத்தை கொண்டுதான் எங்களுக்கு இஸ்லாம் கிடைத்தது என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பி இர்ஷாதிக்க இலைஹி, அவனுடைய வழிகாட்டுதலை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். தஸ்பீதிக்க அலைஹி, அவன் நம்மை இதிலே உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஹாதா ஃபதுலும் மினல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ஃபதுலாகும், ஒரு அருளாகும். லா பிஹவுலிக வலா பிகுவத்திக, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நாம் எந்த விதமான பாவங்களில் இருந்து விலகவும் முடியாது. அவனுடைய அந்த கூவா சக்தி இல்லாமல் நாம் எந்த விதமான நல்ல செயல்களையும் செய்ய முடியாது. அப்ப இந்த நிஅமத்தை நாம் ஏற்றுக்கொள்றோம். அந்த இஅ்திராஃப் என்பது நமக்கு உண்டாகிறது. வ இன்னமா ஹுவ தௌஃபீக்கும் மினல்லாஹ், இது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற உதவி, தௌஃபீக், நமது வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு, நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். வஹுவல்லதி ஹதாக்க, அவன்தான் எங்களுக்கு நேர்வழி காட்டினான், நீ தான் எங்களுக்கு நேர்வழி காட்டியிருக்கிறாய். வலிதாலிக யகூலு அஹ்லுல் ஜன்னah, சொர்க்கவாதிகள் சொல்லுகின்ற வார்த்தைகளை அல்லாஹு தஆலா சொல்றான். இதா தஹலுல் ஜன்னத் யௌமல் கியாமா, கியாமத்தினால அவங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சா அவங்க என்ன சொல்லுவாங்கன்றது அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆராஃப்ல 43வது வசனத்தில் சொல்றான். وقالوا الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. وقالوا, அவர்கள் சொல்கிறார்கள், الحمد لله الذي هدانا لهذا, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன்தான் இந்த மார்க்கத்திலே எங்களுக்கு வழிகாட்டினான். وما كنا لنهتدي லௌலா அன் ஹதான் அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டியிருக்காவிட்டால் நாங்கள் இந்த மார்க்கத்திலே நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். அவன் எங்களுக்கு வழிகாட்டாமல் எங்களை கைவிட்டிருந்தால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் என்று அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்றாங்க. அல்லாஹ் சொர்க்கவாதிகளுடைய வார்த்தையாக சொல்றோம். இது முக்கியமான சில பகுதிகள் சௌரலே. கௌலுஹு வமன்ன அலைனா பி, அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை கொண்டுதான் எங்களுக்கு அருள் செய்தான் என்றால் என்ன அர்த்தம்? இமாம் பர்பஹாரி அவர்களுடைய வார்த்தை, ومن علينا به الاسلام منة من الله, இஸ்லாம் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய அருட்கொடை. وإلا فالله لا يجب عليه شيء لأحد وإنما هو يتفضل على عباده بالإسلام. அவன் இஸ்லாத்தை கொண்டு வழிகாட்டாமல் இருந்திருந்தால், அதாவது எந்த ஒன்றும் இந்த மக்களுக்கு கடமையாக இருந்திருக்காது. தொழுகை இருந்திருக்காது, நோன்பு இருக்காது, வணக்க வழிபாடுகள் எதுவுமே இருந்திருக்காது, இஸ்லாமிய வழிகாட்டுதல் நமக்கு இருந்திருக்காது. وإنما هو يتفضل على عباده بالإسلام وبالنعم, இந்த இஸ்லாத்தை நியாமத்துகளை கொண்டு அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறான், தேர்ந்தெடுத்திருக்கின்றான், சிறப்பித்திருக்கின்றான். وبالعافية,
ஆரோக்கியத்தை இந்த சமுதாயத்துக்கு வழங்கி இருக்கிறான். ஒபில் அர்ஸாக், இந்த உலகத்திலே தேவையானவைகளை அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்துக்கு வழங்கி இருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் மனிதனுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய நிஅமத். எனவேதான் வமன்ன அலைனா பி கௌலுஹு அஹ்ரஜனா ஃபீ கைரி உம்மா. இமாம் பர்பஹாரி சொன்னாங்களே, அல்லாஹ் எங்களை மிகச்சிறந்த ஒரு சமுதாயத்திலே வெளியாக்கி இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹு தஆலா மிகச்சிறந்த ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆல இம்ரான்ல குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், இந்த மனிதர்களுக்காக வெளியாக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதாவது மனிதர்களுக்கு, முழு மனித சமுதாயத்துக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்தவர். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மிகச்சிறந்த ஒரு சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள், தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் இந்த உம்மத்தை பற்றி சொல்றான். சூரா ஆல இம்ரான்ல 110. அப்ப இந்த குந்தும் என்பது என்ன அர்த்தம்? ஆதா ஹிதாபுன் லில் முஸ்லிமின், முஸ்லிம் சமுதாயத்தை சொல்லலாம். நீங்கள் என்று யாரை சொல்றான்? காவிர்களை சொல்லல. குந்தும் நீங்கள், கைர உம்மத் மிகச்சிறந்த சமுதாயம், இந்த மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த சமுதாயம் என்று யாரை சொல்றான்? முஸ்லிம்களை பார்த்து சொல்றான். கைர உம்மத், கைர உம்மத், கைரு உம்மம்டா என்ன அர்த்தம்? வல் உம்மத்து அல் முராது பிஹா அல் ஜமாஅ, ஜமாஅத், நீங்கள் மிகச்சிறந்த ஜமாத்தாக இருக்கிறீர்கள். முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், மிகச்சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள், மனித சமுதாயத்துக்காக நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் இந்த தஅம்மல் கௌலஹு அன்னாஸ், ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் சொல்றாங்க, இந்த அன்னாஸ் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான் ஏன்னு கொஞ்சம் பாருங்க. ஃபகைரு ஹாதிஹில் உம்மா, அதாவது இந்த உம்மத்திலே மிகச்சிறந்தவர்கள், லா யக்தஸிரு அலைஹா, அவர்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை. வ இன்னமா யதஅத்தா லின்னாஸி ஃபித் தஅவதி வல் ஜிஹாதி வத் தஅலீம் வல் இர்ஷாத். அதாவது இதுல என்னத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான்டா, இந்த அவங்க பிற சமுதாயத்துக்கு தாவத் செய்யும், இந்த ஹக்குக்காக, சத்தியத்துக்காக, அதற்கான சூழ்நிலைகள் தேவை, அதற்கான அதிகாரம் வருகிற போது அதற்காக போராட வேண்டும். அதே மாதிரி அதை பிறருக்கு படித்து கொடுக்க வேண்டும், பிறருக்கு இந்த மார்க்கத்தின்பால் வழிகாட்ட வேண்டும். இதான் இந்த கைருல் உம்மான்றதுக்கு அர்த்தம். நீங்க மிகச்சிறந்த உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த மனித சமுதாயத்துக்கான மிகச்சிறந்த சமூகத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு சொல்ல வர மெசேஜ் என்னன்னா, நீங்க மக்களுக்கு தாவத்து செய்யணும், இந்த மக்களுக்கு நீங்கள் படித்து கொடுக்கணும், இந்த மக்களுக்கு நேரான பாதை எது என்று அவர்களுக்கு கொண்டு போய் அந்த சேர்க்கிற அந்த இர்ஷாத். நம்ம சும்மா லஜ்னத்துல் இர்ஷாத்னு வைக்கிறதல்ல, அல்லது தாவா என்னது நாங்கள் லித்தஅலீமி வல் இர்ஷாத்னு சும்மா போர்டை போடுறதில்ல, அதை செய்யணும். மார்க்க விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கணும், மார்க்கத்தின்பால் வழிகாட்டணும். விளங்குதா? லா யக்ஃபீ லில் இன்சானி அன் யதஅல்லம வ யஅமல ஃபீ நஃப்ஸி, ஒரு மனிதன் படிக்கிறான், தன்னளவிலே அமல் செய்கிறான் என்பது போதாது. வயத்ருக்கல் ஆகரின், பிறரை விட்டுவிட்டு அவன் தன் நல்லா, நான் நல்லா தொழுகிறேன், 5 நேரம் தொழுகிறேன், நான் வேற யாருக்கும் போய் மார்க்கம் சொல்றது இல்லை, நான் குர்ஆனை ஓதுறேன், நான் அமல் செய்கிறேன், நான் தர்மம் செய்கிறேன், நான் ஹஜ் செய்கிறேன், நான் உம்ரா செய்கிறேன், அப்படி அது மட்டுமல்ல, பிறரை அவன் விட்டுவிடக் கூடாது. பல் லாபுத்த அன் யன்ஷுர தஅவா, அவன் கண்டிப்பாக பிறருக்கு தாவா செய்ய வேண்டும். வயன்ஷுரல் இல்ம், அறிவை அவன் பரத்த வேண்டும். இன்னைக்கு அறிவில்லாதலாம் மக்கள் மடையர்களை தலைவர்களாக எடுக்கிறாங்க. வயன்ஷுரல் கைர், கைரை மக்களுக்கு அவன் பரத்த வேண்டும். வயதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்க வேண்டும். வயஅமுரு பில் மஅரூஃப், நல்லவைகளை பிறருக்கு சொல்ல வேண்டும். வயன்ஹா அனில் முன்கர், பாவத்தை விட்டும் பிறரை தடுக்க வேண்டும். ஃபயகூனு உதுவன் ஆமிலன் ஃபீ முஜ்தமஇல் முஸ்லிமீன், முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே தொண்டாற்றக்கூடிய, பிறருக்கு மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய ஒரு பங்காளியாக அவன் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா உஹ்ரிஜத் லின்னாஸ்னு ஏன் சொல்றான்? இந்த மனித சமுதாயத்துக்காக நாங்கள் உங்களை வெளியாக்கிறோம் அர்த்தம் என்ன? நீ ஒன்னளவில் நீ நல்லவனா வாழ்றதல்ல, நீ மட்டும் தொழுகிறதல்ல, நீ மட்டும் நோன்பு முடிக்கிறதல்ல, நீ மட்டும் தர்மம் கொடுக்கிறதல்ல, பிறருக்கும் இந்த வேலையை நீ செய்ய வேண்டும். அதற்காக உன் பொருளாதாரத்தை செலவழி, உன்னுடைய நேரத்தை செலவழி, உன்னுடைய சிந்தனையை நீ அதுக்காக செலவழி, உன்னுடைய தூக்கத்தை அதற்காக செலவழி. நீ ஒன்னளவுல மட்டும். இதனால இந்த அதாவது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் வரலாற்றில் ஒரு செய்தி சொல்லுவாங்க, அது சரியா பிழையான்னு தெரியல. அதாவது தஹஜ்ஜத் ஒரு நாள் தொழல. அப்போ அதாவது அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட வீட்டில் வந்து தங்கி இந்த நேரத்தில் தஹஜ்ஜத் தொழல, ஒரு மார்க்க விஷயத்தை அவர் அது சம்பந்தமாக அதை படிக்கிற ஒரு விஷயத்தில் ஈடுபட்டதால தஹஜ்ஜத் தொழல. அஹ்மது பின் ஹம்பலுடைய மகள் கேட்குறாங்க, என்ன இது இவ்வளோ பெரிய இமாம் தஹஜ்ஜத் தொழாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ காலையில் கேட்குறாங்க, என்னத்துக்கு தஹஜ்ஜத் தொழல, அதுவும் இல்லாமல் சுபுக்கு போகிறாங்க, உது செய்யாமல் போய் தொழுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி வருது, அல்லாஹு அலம், அது சரியான தகவலான்னு தெரியல. அதாவது ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய உரையில் சொல்கிறாங்க,
அவங்க எதுக்குன்னு சொன்னால் மார்க்க விஷயங்களை தேடுவது என்பது தஹஜ்ஜத் தொழுவதை விட மிகச்சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ நாம தொழுகிறது நம்ம இபாதத் செய்கிறது என்பதை விட நாம் மட்டுமல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில சாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். யார் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து தானும் நல்லமல் செய்து தான் ஒரு முஸ்லீம்னு சொல்கிறான், அவனை விட சிறந்த வார்த்தை சொல்றவன் யாருன்னு அதான் கேட்குறான். அவன் மனித சமுதாயத்துக்கு நாம் ஹிதுமத் செய்யணும். ஒரு மனிதன் தன்னளவிலே தன்னை மட்டும் பார்க்கக்கூடிய சுயநலக்காரனாக இருக்கக்கூடாது. இந்த தாவாவை பிறருக்கு அவன் சொல்ல வேண்டும் என்கிற விஷயத்தையும் இதிலே இமாம் அவர்கள் மிக தெளிவாக சுட்டி காட்டுறார். உஹ்ரிஜத் லின்னாஸ் மஅனாஹு உஹ்ரிஜு லிஅன்ஃபுஸிஹிம் ஃபக்கத் மா உஹ்ரிஜு லிஅன்ஃபுஸிஹிம். உங்களுக்காக மட்டும் நீங்கள் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. வ இன்னமா அஹ்ரஜஹுமுல்லாஹு லின்னாஸ். மனித சமுதாயம் முழுமைக்கும் அல்லாஹ் உங்களை வெளியாக்கி இருக்கிறார். சுப்ஹானல்லாஹில் அஸீம். கௌலுஹு. கடைசியாக இமாம் பர்பஹார் ரஹ்மஹுல்லாஹ் சொல்லாங்க, ஃபனஸ்அலுஹு தௌஃபீக லிமா யுஹிப்பு வ யர்தா. நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அவன் விரும்பக்கூடிய விஷயத்தை, அவன் நம்மை புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் செய்வதற்காக நாங்கள் கேட்குறோம். எனவே மனிதன் எப்போதுமே வலவுக்கான, அதாவது அல் இன்சானு யஸ்அலுல்லாஹ ஸபாத், எப்போவுமே அல்லாஹ்விடத்தில் அவன் நான் நல்லவன் தான், நான் பெரிய மார்க்கம் எல்லாம் தெரியும், எனக்கு இல்மு இருக்குது அப்படிக்கப்படாது. எப்போவுமே அல்லாஹ்விடத்தில் உறுதிப்பாட்டை கேட்கணும். வலவுக்கான யாரிஃபுல் ஹக், அவன் சத்தியத்தை தெரிந்தவனாக இருந்தால் கூட, வயஅமலு பிஹி வயஅதகிதுஹு, அவன் அமல் செய்து அதிலே சரியான அகீதாவில் அவன் இருந்தாலும் கூட, ஃபலா யஅமன் அன் யஸிஅ அன் யுஃப்தன், அவன் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் குழப்பத்துக்கு உட்படுத்தப்படலாம். எனவே அவன் அந்த குழப்பத்தில் இருந்து அவன் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கிட்டே இருக்கணும். பிஅன் தஅதிய ஃபித்னன், ஒரு சில நேரம் சில குழப்பங்கள் வரும், அவன் அந்த குழப்பத்தில் வீழ்ந்து விடலாம். வயதில்லு அலா சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து அவன் தவறிவிடலாம். எனவேதான் ஒலிஹாதா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி சொல்லுவாங்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீன். என் உள்ளங்களை புரட்டுகின்றவனை என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நீ உறுதிப்படுத்துவாயாக. கண்ணியமான இஸ்லாமிய சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இப்படி சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், காலல் ஹலீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபீ துஆஇ வஜ்னுப்னி வபனி, என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் அன் தஅபுதல் அஸ்னாம், சிலைகளை வணங்குவதை விட்டும் யா அல்லாஹ் நீ காப்பாற்றி விடுவாயாக. ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس, இவைகள் மனிதர்களில் அதிகமானவர்களை வழிகெடுத்து விட்டது யா அல்லாஹ், என்னுடைய சந்ததிகளை நீ காப்பாற்று. எனவே நாங்கள் சரியாக தான் நினைக்கிறோம், நாங்கள் ஒழுங்காக தான் நினைக்கிறோம்னு சொல்லக்கூடாது. நாம் எப்போவும் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு ஏண்டாண்டைக்கும் எத்தனையோ வழிகேடுகள் நமக்கு முன்னால் வருது. நல்ல மனிதர்களை பார்க்குறோம், ஆனால் வழிகட்ட சிந்தனையில் பின்னால் போய் அதுக்கு பின்னால் தெரியறதை பார்க்குறோம், அதுக்காக பிரச்சாரம் பண்ணுறதை பார்க்குறோம். நல்ல மனிதர்கள், நல்ல அஹ்லாக்குள்ளவர்கள், பிற சமுதாயத்தில் மதிக்கப்படக்கூடியவர்கள், ஆனால் பார்த்து அவன் கொள்கை மிச்ச வழிகேட்டில் போகிறான், தனி மனிதர்களை தக்லீது பண்ணிட்டு போகிறான், பார்க்குறோம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சோழே, நாம் நேர்வழியில் இருக்கிறோம் என்று நாமளே பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடாது. நம்ம கண்டிப்பாக ஹாஃப் அலா நப்சி, அதாவது அல் ஹவுஃப் அலா நப்சி, ஒரு மனிதன் தன்னுடைய நப்ஸை பற்றி எப்பவும் பயப்படணும். நேர்வழியில் இருக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும், உள்ளங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். எனவே ஹாகதா, அதாவது குல்லமா கவிய ஈமானுல் இன்சானி பில்லா ஃபஇன்னஹு யகாஃப், மனிதனுடைய ஈமான் பலமடையும் போதெல்லாம் அவனுடைய அச்சமும் இன்னும் அதிகரிக்கும். அதாவது அவன் குழப்பங்களுக்கு பயப்படுவான், அவன் அதாவது குழப்பங்கள் ஃபித்னாக்கள் இருந்து அவன் அச்சமற்று இருக்க மாட்டான், தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள மாட்டான். அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வான்? யஸ்அலுல்லாஹ ஸபாத், உறுதியை கேட்பான். வஹுஸ்னல் ஹாத்திமா, அவனுடைய இறுதி முடிவு கடைசி மூச்சு வரைக்கும் ஈமானோடு வாழணும் என்ற அந்த இறுதி முடிவை நல்லதாக்குமாறு அல்லாஹ்விடத்தில் கேட்பான். தாயிமன் வ அபதன், எப்போதும் தன்னுடைய இறுதி முடிவை பற்றி அவன் பயந்து கொண்டிருப்பான். வயகாஃபு மின் சூஇல் ஹாத்திமா, கெட்ட முடிவு தனக்கு வந்துவிடக் கூடாது என்பதை பற்றி அவன் பயந்து கொண்டிருப்பான். வயகாஃபு மினல் ஃபித்ன் வயகாஃபு மினல் ஸைக் வத்தலால் வமின் துஆத்தி ஸூ, அவன் குழப்பங்களை பயப்படுகின்றான், வழிகேடுகளை பயப்படுகின்றான், கெட்ட அழைப்பாளர்களுடைய அழைப்புகளை பயப்படுகிறான். கண்ணியமானவர்களே, இது முக்கியமான ஒரு பகுதி. கௌலுஹு அல் ஹிஃப்து மிம்மா யக்ரஹு வ யஸ்கத், அதாவது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய கோபிக்கக்கூடிய விஷயத்திலிருந்து அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுவது. நாங்கள் எப்போவுமே அல்லாஹ் இடத்துல அல்லாஹ்வோட தௌஃபீக் தரணும். யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய காரியத்தை நான் செய்யணும், யா அல்லாஹ் நீ வெறுக்கிற காரியத்திலிருந்து என்னை காப்பாற்று, பிழையான அகீதாலிருந்து என்னை காப்பாற்று, ஷைத்தான் அதாவது உன்னை ஷைத்தானுடைய செயலிலிருந்து என்னை காப்பாற்று, நீ கோபப்படக்கூடிய செயல்கள் சொல்லு நம்பிக்கைகளிலிருந்து என்னை காப்பாற்று யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் அடிக்கடி இந்த துஆவை கேட்கணும். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கிதாபில்
இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஆரம்ப வரிகளுக்கான விளக்கத்தை தான் நம்ம பார்த்தோம். அது என்ன ஆரம்ப வரிகள்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வ மன்ன அலைனா பிஹி வ அஹ்ரஜனா ஃபீ கைரி உம்மத்தின் ஃபனஸ்அலுஹு தௌஃபீக லிமா யுஹிப்பு வ யர்தா வல் ஹிஃப்த மிம்மா யக்ரஹு வ யஸ்கத். இவ்வளவுதான் நம்ம இதாண்டைக்கு படிச்சுக்கிறோம். இந்த கிதாபுடைய ஆரம்பத்தை நம்ம படிச்சுக்கிறோம். என்ன அர்த்தம்? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவன் தான் நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு நேர்வழி காட்டினான். அவன் நமக்கு அதன் மூலம் அருள் புரிந்திருக்கிறான். அவன் நம்மை சிறந்த ஒரு சமுதாயத்திலே வெளியாக்கியும் இருக்கிறான். அவன் விரும்பக்கூடிய திருப்திப்படக்கூடிய அமல்களை செய்வதற்கு தௌஃபீக்கையும் அவன் வெறுக்கக்கூடிய அவன் கோபப்படக்கூடிய செயல்களை விட்டு பாதுகாப்பையும் நாங்கள் அவனிடமே கேட்கிறோம் என்ற இந்த துஆவை நாம் அடிக்கடி செய்யணும். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.